அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மல்லிகா டீச்சர். அறிஞர்கள் வாழ்வில் என்னும் தலைப்பில் இன்னைக்கு எம்ஜிஆரை பற்றியும் நான் எம்என் நம்பியாரை பற்றியும் சொல்ல போகிறேன். எம்ஜிஆர் ஹீரோவாக நடித்த காலத்துலேருந்து அவருக்கு வில்லனாக நடித்தவர்னா எம்என் நம்பியார் தான். அதனால் மக்கள் எல்லாருமே எம்என் நம்பியாரை உண்மையான வில்லனாகவே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவர் கட்சியில் ஈடுபட்டு ஒரு கட்சி பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அப்போ ஒரு வயதான மூதாட்டி வர்றாங்க. வந்து எம்ஜிஆர்கிட்ட பேசும்போது, இந்த எம்என் நம்பியாரை மட்டும் நம்பாத, உன்னை கொலைப்படுத்துறதுலேயே மும்முரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லது அங்கே உள்ளவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை எம்ஜிஆரும் எம்என் நம்பியாரும் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு மீட்டிங் இவர் முதலமைச்சர் ஆன பிற்பாடு இந்த திரைப்பட கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு விருது வழங்க விழா நடைபெறுது. அங்கே சிவாஜி கணேசன் சிறந்த நடிகருக்கான விருது பெறாரு. வில்லன் நடிகராக எம்என் நம்பியார் விருது கொடுக்குறாங்க. அப்போ சிவாஜிக்கு என்ன செய்கிறாரு, ஒரு முத்தத்தை கொடுத்துட்றாரு எம்ஜிஆர் அவர்கள். உடனே எம்என் நம்பியாரும் என்ன செய்யறாரு, விருதை வாங்கிட்டு எனக்கும் முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை காட்டும் போது எம்ஜிஆர் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீ கொடுத்தாதான் நான் அந்த இடத்த விட்டு நவுருவேன் அப்படின்னு சொல்லி கன்னத்தை காட்டிக்கிட்டே இருக்கும் போது திரும்ப எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு முத்தத்தை கொடுத்தாரு. அப்புறம்தான் அந்த முத்தத்தை வாங்கின பிற்பாடு தான் அவர் சீட்டில் போய் உட்கார்ந்தார். இதுலேருந்து இவங்க இரண்டு பேரோட நட்பு எவ்வளவு பலமாக இருந்துச்சு என்பதை அறியலாம். நன்றி, வணக்கம்.